ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2/6/2026 பரபவ வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை. மாலை 6:39 பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மூலம். இரவு 9:53 பின்பு பூராடம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3:4:30 வரை, யமகண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மேன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கும். அதாவது ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களோடு வெகுமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டாக பணம் சம்பாதிப்பதை விட திட்டாக உதவி செய்வதே நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கடும்பாடி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் தொகையாக கிடைக்கும். உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்களை நடந்தேறக்கூடிய, கடந்த காலங்களில் கனவு கண்ட ஒரு சில நல்ல விஷயங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதை மாறாத பயணம் பணம் சேர்வதற்கான சகுனம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அதிகரிக்கும். அதாவது வீணான அலைச்சல் விலகக்கூடிய நாளாக, வேதனை காலங்கள் மறையக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலையாட்டும் நட்புகளை விட தட்டி கேட்கும் நட்புகள் நிலையானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கருப்ப சுவாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும். அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய, வீடு அல்லது வாகன கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரலாறு படைக்க நினைப்பவனுக்கு தகராறு முளைக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SJ. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும். அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்து பார்த்த சொந்தங்கள் எல்லாம் நிலைத்து நிற்பதில்லை என்பதை நினைத்து பார்த்து செயல்படக்கூடிய நீங்க கோல விளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கும். மனைவி மக்களால் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்காமல் இருந்தாலும் மற்றவர்கள் மனசு வலிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் முருகப் பெருமான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அறிமுகமே இல்லாதவங்க கிட்ட ஆதாயம் கிடைக்கும். தொழில் வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய தொகையாய் லாபங்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகைப்படுத்த வேண்டிய விஷயங்களை மிகைப்படுத்தும் மீடியாவை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வீரராகவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VJ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பனி போல் நீங்கும். உங்களுடைய வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமை உள்ளவர்கள் எல்லாம் பெருமையாக வாழ்ந்ததில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நாராயணமூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WK. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கும். நாடிய பொருள் கிடைக்கக்கூடிய தேடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வென்றவர்கள் எல்லாம் நின்றதும் இல்லை, நின்றவர்கள் எல்லாம் வென்றதும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும். கடந்த காலங்களில் வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளாட்டும் தாயை விட வாளாட்டும் நாயை மதிக்கும் உலகத்தை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஊர்துவ கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சென் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாளாகவும் குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை சேர்த்து வாழ்பவன் சினத்தை தவிர்த்து வாழ்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் முல்லை வனநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையும். மனைவி வழி சொந்தங்களால் மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
பணத்தோடு வாழ்வதை விட குணத்தோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தாய் மூகாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HB. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.